வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் அப்பம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் அப்பம் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 200 கிராம் போல் அவல் எடுத்திருக்கேன், 100 கிராம் போல் ரவை எடுத்திருக்கேன், 150 கிராம் போல் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதாவது ஆப்ப சோட்டா மாவு எடுத்திருக்கேன், எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ இந்த அப்பத்தை எப்படி செய்கிறதுங்கிற ப்ராசஸை பார்க்கலாம். ஒரு போல் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த போலில் நம்ம எடுத்த ரவையை ரவை ப்ளஸ் இந்த அவல் ரெண்டுத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த இந்த அவலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவலை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோ. 200 கிராம் அவல் எடுத்தால் 100 கிராம் போல் ரவை எடுக்கணும். தயிர் 150 கிராம் போல் புளிக்காத தயிர் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம எடுத்த இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணிடலாம். அவல்லையும் ரவையிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பம் நம்மளுக்கு நல்லா ஊறினால நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த அவல் ஆப்பத்துக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி விற்றுக்கலாம். ஏன்னா அவல் நல்லா ஊறணும், ரவையுமே நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ஆப்பம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அரை மணி நேரம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அரை மணி நேரம் போல் விட்டால் தான் அவல் நம்மளுக்கு நல்லா ஊறும். அவல் நல்லா ஊறிச்சுனா தான் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இந்த தண்ணி போதும், ரொம்ப தண்ணி விட தேவையில்ல. இந்த தண்ணிக்கே நம்மளுக்கு அவல் நல்லா ஊறி வரும். அவலும் நம்ம ஆட் பண்ண இந்த ரவையும். அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா கலக்கலான சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரணும்னா அவல் நல்லா ஊறணும். அவல் கட்டாயமாக 1/2 hour போல் ஊறணும். மேக்ஸிமம் 1 hour போல் கூட ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 hour போல் ஊற வைக்க போகிறேன். ஸோ 1/2 hour கழித்து ரிமைனிங் ப்ராசஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் ஆப்பத்துக்காக வேண்டி நம்ம அரை மணி நேரம் போல் அவலையும் தயிர் கூட சேர்த்து நம்ம ரவை சேர்த்து ஊற வச்சுட்டு இருந்தோம். ஸோ அவல் நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு 1/2 hour போல். ஸோ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக அவல் ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ மிக்சரில் போட்டு பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆப்பத்துக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடணும். ஆப்ப சோடா நம்மளுக்கு நல்லா எல்லா பக்கமும் போயிட்டு நல்லா கலந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். உப்பும் அதே போல் தான். ஸோ நல்லா கலந்து விடலாம். பத்து நிமிஷம் போல் நம்மளுக்கு நல்லா ஊறணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பத்தை இட ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நான் இங்கே தோசை தவா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ஆப்பமாவை இட்டுடலாம். நம்ம ஸோ லைட்டாக நம்ம பண்ணால் போதும். ஆப்பத்துக்கு தோசை மாதிரி நம்ம ரொம்ப மெலிசாக தீக்கிடக்கூடாது. ஸோ லைட்டாக விடணும், எண்ணெய் ஏற்ற விடக்கூடாது. மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் போல் நம்மளுக்கு வெந்து வரட்டும். இது மேலே நம்ம ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஆப்பம் நல்லா நம்மளுக்கு வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற பாத்திரம் நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்துடலாம். இன்னொரு ஆப்பமும் நம்ம ஊற்றலாம். ஸோ அவலில் செய்கிற அந்த ஆப்பம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். ஸோ லைட்டாக இது பண்ண போதும் ஆப்பத்துக்கு. இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 minutes போல் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். 3 minutes போல் ஆகிடுச்சு. நம்ம அப்பத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், கலக்கெல்லாம் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், அப்பம் வெந்துடுச்சு. இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற பாத்திரம் நம்ம அப்பத்தை சுற்றி எடுத்துடலாம்.
பாருங்கள், ரொம்ப கலக்கலாக சாஃப்டான அவல் ஆப்பம் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ஆப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.